ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நடேசனோட வண்டிய கொடுத்தவங்க பணத்த கேட்டு வீட்டு முன்னாடி பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆசாசியா காசு சேர்த்து வச்சு டிவி வாங்கலான்னு போனவங்க கிட்ட வழிமறிச்சு, இது வரைக்கும் உங்கள் அப்பா வண்டி எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து ஒரு பைசா கூட கட்டவே இல்லை. அவர் கட்டலைன்னா நீங்கள் தானே அந்த பணத்தை கொடுக்கணும். இப்போவே மொத்த பணத்தையும் எடுத்து வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, அப்பா பணம் கேட்குறாங்கப்பா, இத்தனை நாளாக நீங்கள் சம்பாதிச்சிங்கல்ல, அந்த பணத்தை கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எங்கிட்ட ஏது பணம், எங்கிட்டலாம் எந்த பணமும் இல்லை, அதை நான் இவங்களுக்கு கொடுக்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. என்ன பணத்தை கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நடேசனை பிடிச்சி அடிக்கிறதுக்காக போகிறாங்க. சேரனெல்லாம் தடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததா நிலா இருந்துட்டு, அண்ணா ஒரு நிமிஷம் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பல்லவா, இன்னொரு தடவை இந்த டிவியை நம்ம வாங்கிக்கலாம்டா, இந்த பணத்தை அவங்கக்கிட்ட கொடுத்து அனுப்பி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வீட்டு முன்னாடி பேசுறது ஒரு மாதிரி இருக்குடா பல்லவா, பரவாயில்ல நீ கொடுங்க, நம்ம ஆசைப்பட்டது என்னைக்கு தான் நடந்திருக்கு, பரவாயில்ல நீ இன்னொரு தடவை டிவி வாங்கிக்கலாம், நீங்கள் சொன்ன மாதிரி அவங்கக்கிட்டே இந்த பணத்தை கொடுத்துருங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோழன் இருந்துட்டு அந்த ஆளை முதல்ல இங்கேருந்து துரத்தி விடுங்கன்னு அவரை பார்த்தவே அப்படியே பத்துக்கிட்ட வருது. வீட்டுக்கு ஒரு நல்லது நடக்கணும், இந்த ஆளால் நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.